Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா? 2 மாசமா இருந்தாலும் பணம் கட்டல. இவ்வளவு நாளா நீங்களா என்ன புடுங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், இன்ஃபார்ம் பண்ண தான் சார் செஞ்சோம். புடுங்குனீங்க. வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பாருங்கய்யா. உங்களுக்கெல்லாம் சோறு திங்கும் போது உடம்பு கூசல. ஐயோ சார், அவங்கள ஏன் சார் திட்டுறீங்க? நான் தான் பணம் கட்டல. நான் இனிமே ஒழுங்கா கட்டிடுறேன் சார். சுந்தரம், உங்களை திட்ட முடியல, அதான் அவங்கள திட்டுறேன். கொஞ்ச நேரம் மூடிட்டு இருங்க, சரியா? இன்னும் 2 மாசத்துல பணத்தை கட்டுறீங்க, இல்ல தங்குறதுக்கு வீடு இருக்காது, உள்றதுக்கு நிலமும் இருக்காது. பாத்துக்கோங்க. விவசாயிங்கிற பேர்ல கடனை வாங்குறது பிறகு எங்க தாலியா இருக்க வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் கடனை கட்ட முடியலன்னா என்ன மைத்திய கடனை வாங்குறீங்க? அப்பா படிமா இருங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வர, உட்காருங்க. இந்தாங்கப்பா. என்னப்பா முகெல்லாம் வாடி போயிருக்கு, என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் படி. அப்பா உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது, சொல்லுங்கப்பா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, பேங்கில் 2 மாதம் டியூ கட்டல. பேங்க் மேனேஜர் ரொம்ப பேசிட்டாரு. ஊருக்கே சோறு போடுற விவசாயம் பார்க்குறோம். நாம் இந்த ஊர்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்களாம்மா. பா இதுக்கு போயிட்டு இப்படி மூஞ்சி தொங்க போடலாமா? இங்க பாருங்க, இன்னும் 2 மாசத்துல எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். நான் நல்லா படிச்சு கண்டிப்பா ஒரு அரசு வேலைக்கு போயிடுவேன். போயிட்டு உங்க எல்லா கடனையும் அடைச்சிடுறேன். சரிம்மா. அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பொண்ணு நான் அரசாங்க வேலைக்கு போலனா எப்படி? என்னம்மா சொல்ற? அப்பா விவசாயி இந்த ஊருக்கு மட்டும் சோறு போடல, நாட்டுக்கே சோறு போடுறாங்க. அப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே? அப்பா ரொம்ப டைம் ஆயிட்டுப்பா, கிளம்புறேன். பாய்ப்பா. பாப்பா அந்த சாப்பாடு மறந்துட்டு பாரு. ஐயோ சாரிப்பா. சரி அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க எக்ஸாம் நல்லா எழுதணும்னு. சரிம்மா. சரிப்பா, பாய்ப்பா. சரிம்மா. அப்பா மறக்காம சாப்பிட்டு வேலைக்கு போ. பாய்ப்பா. கடனை கட்ட வக்கில்ல உங்களுக்கு வீடுலாம் ஒரு கேடு. என்ன வீட்டுக்கிட்ட கூட்டமா இருக்கு? ஐயோ பாத்திரத்துல வெளியேறி போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஐயா வெளியேறி போடாதீங்க ஐயா, சாமல்ல வெளியேறி போடாதீங்க ஐயா. ஐயா நான் கடனை தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா. ஐயா ஐயா வெளியே போடாதீங்க ஐயா, என் புள்ள படிக்கணும் ஐயா. யோ பணம் வாங்க தெரியுதுலையா, கடன் கட்ட தெரியாது, சோத்தீங்களா வேற தாத்தீங்களா? ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா பிள்ளை படிக்கிற புஸ்தகம் ஐயா, வேண்டாம் ஐயா, பிள்ளை படிக்கணும் ஐயா.
ஐயா காலை பிடிச்சி கஞ்சிரு. யோ இந்த மாதிரி கடங்கார பொண்ணுங்களை படிக்க வச்சுக்க பதிலாக படுக்க வச்சிருந்தா கூட கடன் அடிச்சிருக்கான் ஐயா. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? நீ உன்னை ஸ்டேஷன்ல லாடம் கட்டினாலும் சரி வரும். எவ்வளவு கனவட்டில் அவனுக்கு போலீஸ்கார மேலே கை வைக்கிற? எனக்கூலி வாங்குற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா போலீஸ்காரன் எவ்வளவு திமிர் இருக்கு எனக்கு. கடங்காரன் நாய போலீஸ்காரன் சட்டையவே குட்டிக்கிறேன்னா செத்த மூடி நல்லா கொல்லணும்ல, நல்லா கொல்லணும்ல. செத்துக்கோட கடங்காரன் நாய, உனக்கே சோத்துக்கு வழி இல்ல. நீ விவசாயம் பண்ணி ஊருக்கு சோறு போட போறியா? நீ இருந்தான செத்தானால அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்ல. உனக்கு இவ்வளவு திமிரால? அப்பா செத்து தொல்ல நாய. அப்பா அப்பா சார் சார் ப்ளீஸ் சார், எங்க அப்பாவை எதுக்கு சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? ப்ளீஸ் சார் எங்க அப்பா விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார் அப்பாவை அடிக்காதீங்க சார். எவ்வளவு வாட்டி சொல்றேன், எங்க அப்பாவை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. நீங்க போலீஸ்காரன் தானே இல்ல பொறுக்கியா? மனுஷனா நீங்களா? ஏன் சட்டைய பிடிக்கிறியா? அப்பா பாப்பா ஏம்மா அழுகுற? அழாதம்மா. அப்பா அந்த போலீஸ்கார ஒண்ணு அப்படி அடிச்சிருக்க கூடாதுப்பா. சரிம்மா சரிம்மா அழாதம்மா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாய் அரசு உத்தியோகத்துக்கு போய் இந்த அப்பா மாதிரி விவசாயிகளை எல்லாரையும் இந்த மாதிரி பாதுகாப்பேம்மா. அவங்கள எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறியா? அது அம்மா இந்த அப்பாவுக்கு வேணும். அல்லாத படி. அப்பா மணியன் எங்கட வரைக்கும் போயிட்டாரு. என்னம்மா தங்கம் படி. என்னம்மா நல்லா படிக்கணும். இன்னுமா கடனை கட்ட வக்கில்ல நீல என்ன மைத்திக்கியா கடை வாங்குற? நீலாம் சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? யோ உன்ன மாதிரி கடங்கார பொண்ணுங்களை படிக்க வச்சுக்க பதிலாக படுக்க வச்சிருந்தா கூட கடன் அடிச்சிருக்காயா. உனக்கே சோத்துக்கு வழி இல்ல. நீ விவசாயம் பண்ணி ஊருக்கு சோறு போட போறியா? கடனை வாங்கிட்டு ஊருக்குள்ள எப்பெல்லாம் சுத்துறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவ்வளவு பேச்சு வாங்கறதுக்கு உன் இடத்துல நான் இருந்தா இந்நேரத்துக்கு நாண்டுகிட்டு செத்து இருப்பேன். என்னாச்சு சத்யா? உங்க அப்பாங்க புளிய மரத்துல தூக்கு போட்டாருக்கா. அப்பா 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 அப்பா
அப்பா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், புது ட்ரெஸ் வாங்கி தருவியாப்பா? என்னம்மா? வாங்கிரும்மா, வாங்கிரும். தம்பி சொல்லுங்க தம்பி. என்னண்ணே இன்னும் வட்டியும் கட்டல அசலும் கட்டல, எப்பந்தான் கட்டுவீங்க? தம்பி விவசாயம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, நல்ல லாபம் இல்லை தம்பி. எப்படியும் லாபம் கிடைக்கும் தம்பி, எப்படியும் கட்டிடுவோம் தம்பி. அப்பா அனுப்பி விட்டாருண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் கட்டுற வழியா பாருங்க. தம்பி அப்பாவை நேரில் பார்த்து பேசுறேன்னு சொல்லுங்களேன். என்னத்த சொல்ல. அப்பா சொல்லுமா. நமக்கு தான் நிறைய கடன் இருக்குல்லப்பா, நீங்க வேற வேலைக்கு போனா என்ன? தங்கப்புள்ள, நாம இந்த விவசாயத்தை பார்த்தாதான் 3 நேரம் கஞ்சி குடிக்க முடியும். அது மட்டும் இல்லைம்மா, நம்மளை மாதிரி விவசாயம் பார்க்கறதுனால தான் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே 3 நேரம் நிம்மதியாக சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட இந்த விவசாயத்தை அப்பா விடக்கூடாதும்மா. நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி இந்த விவசாயத்தை இந்த விவசாயிகளையும் நல்லா காப்பாத்துமா. அதுதாம்மா இந்த அப்பாவுக்கு வேணும். அது வரைக்கும் இந்த அப்பா இந்த விவசாயத்தை பார்க்குறம்மா. சரிப்பா. அந்த ஊமை என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, படிச்சா மட்டும்தான் சாதிக்க முடியும். ரோடு வசதிலாம் எப்படி இருக்கு? குண்டு குழியுமா தான் இருக்கு. அப்படியா? நான் வந்துட்டேன்ல, எல்லா ரோடும் போட்டுடலாம். தண்ணி வசதிலாம் எப்படி இருக்கு? தண்ணி வசதிலாம் கொஞ்சம் சுமாராதாமா இருக்கு. நாங்க பக்கத்து ஊர்ல போய் தான் தண்ணி தூக்கிட்டு வரோம். அதை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் வந்துட்டேன்ல, ஊர்ல எல்லா பிரச்சனையும் பாத்துக்கலாம். வணக்கம் மேடம். என்ன சார், யாரையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்கீங்க? இல்லை மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல சுந்தரம்னு சொல்லி ஒரு விவசாயிய அடிச்சு கொடுமை பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ மேடம், அந்த விவசாயி சுந்தரத்தோட பொண்ணு தான் நான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கேவலம் ஒரு பொண்ணா? முதல்ல உங்களை மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் பொண்ணுங்களை பொருளா பாக்குறத நிறுத்துங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களை மதிக்காதவங்களாலையும் பொண்ணுங்களை அவங்க இஷ்டம் இல்லாம தொடுறவங்களாலையும் தான் பொண்ணுங்களால நிம்மதியா வாழ முடியல. அதான் அன்னைக்கு சொன்னீங்களே, கேவலம் ஒரு பொட்டச்சி ஏன் சட்டையை பிடிக்கிறியா? கேவலம் ஒரு பொண்ணு நீ என் சட்டையை பிடிக்கியான்னு கேட்டீங்கல்ல, இப்போ அதே பொண்ணு நான் நினைச்சா இந்த சட்டையை எல்லாம் பண்ண முடியும்.
ஆனா நான் அப்படி உங்க சோத்துல மண்ணள்ளி போட மாட்டேன். ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சோறை விதைக்கிற விவசாயியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதான் நீங்க எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். பணத்துக்கு 1000 தொழில், ஆனா உணவுக்கு ஒரே தொழில் விவசாயம். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயிகளை மதிப்போம், விவசாயம் காப்போம். நன்றி.